ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி வ்ளாக் தான் எங்கள் வீட்டில் இருக்க என் தம்பியோட இது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி டவுன் சிண்ட்ரோம் பேபி தான் பாருங்கள். 10 வயசு ஆகுது. இன்னும் வரைக்கும் அவனுக்கு வந்து அவனோட வேலைகளை அவனே பார்த்துக்க தெரியாது. ட்ரெஸ் கூட நாங்கள் தான் மாட்டி விடணும், அதோட சாப்பாடும் நாங்கள் தான் ஊட்டி விடணும். பாத்ரூம் போனால் கூட கழுவ மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இருப்பான். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் நல்லாவே செய்வான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அறிவும் இருக்குது. அம்மா அப்பாலாம் கூப்பிடுவான், பாட்டி ஆயாலாம் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து எல்லா பேபி மாதிரியும் வந்து இவனும் இருக்க மாட்டான்னு நாங்கள் நினச்சோம். எங்களுக்கு வந்து அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எங்கள் சித்தி பையன்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வந்து அறிவான குழந்தை அவன். ஆனால் வந்து கடவுள் வந்து ஏன் இப்படி படைச்சான்ட்டு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து பிற்காலத்தில் வந்து நல்லா வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேபி ஹாஸ்பிட்டல் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படியே இருந்தாலும் அவனுக்கு வந்து நாங்கள் அப்பத்துலேருந்து இந்த பெட்ஷீட் ஒன்று கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன் துணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து சின்ன சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பேபியாக இருந்தாலும் வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். சில பேர் டிவி பார்ப்பாங்க, சில பேர் இது பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து இந்த தம்பி பெட்ஷீட்டுன்னு சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து இது கட்டு 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 ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுன்னு. பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்டை கட்டி விட்டுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்க்ரீன் துணியை இழுத்து இந்த பெட்ஷீட்டை அப்படியே இழுத்து விட்டுட்டு அப்படியே அந்த சந்தோஷம் அது என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு பார்த்தாலே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி தான் பார்த்துட்ருக்கான். ஏதோ எடுத்து கொடுக்குறான், அவனே எடுத்து கொடுக்குறான். என்னென்னு தெரியல. காலி டப்பா எதுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு கேட்டால் கை வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி வந்து அப்படி இப்படி பார்ப்பான், கை தேய்ப்பான், தரையில் தேய்ப்பான், கீழே என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் எவ்வளவோ ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, எல்லாம் ஆண்ட விட்ட விதின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், திருப்பி தரையில் வர கை தேய்க்கிறேன், கையை தான் தேய்க்கிறேன். பார்த்தா இதேமாரி தேய்ச்ச பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரேகையெல்லாம் அழிஞ்சு போயிடுமோன்ட்டு எங்களுக்கு ஒரு சின்ன பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனுக்கு அந்த பெட்ஷீட் மேலே இருக்க அந்த ஈடுபாடு வந்து குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் அதேமாரி வந்து எங்கள் பாட்டி தான் இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழந்தைய போய் நீங்கள் டவுன் சிண்ட்ரோம் சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் கடவுள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி படைச்சிருக்கான்ட்டு. அவனுக்கு வந்து எவ்வளோ அழகான குழந்தை. அதுக்கு ஒரு சின்ன மூளை குத்துருந்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ வந்து அறிவான குழந்தை ஃப்ரெண்ட்ஸ். அழகாக படிச்சிருந்தானே இந்நேரத்துக்கு ஒரு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா வரை இறந்துட்டார் ஆக்சுவலி. இப்போ வந்து தனியாக இருக்கான். இப்போ வந்து முதியோர்லேருந்து பணம் வருது. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து